எங்க பார்த்தாலும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தாங்க. அங்க என்னடான்னா ரோடு போடுறாங்க. இங்க என்னடான்னா பிரிட்ஜ் கட்டுறாங்க. மெட்ரோ, ரயில்வேஸ், ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரி வந்து லிட்டரலா பில்ட் ஆகிட்டே தான் இருக்கு. பட் கொஸ்டின் என்னன்னா, இந்த டெவலப்மெண்ட்ல கவர்மெண்ட் மட்டும் தான் ஏர்ன் பண்ணுதா? நம்மலாம் ஏர்ன் பண்ணலையா? அப்படின்றது தான் டவுட். ஸோ எஸ், நம்மளாலயும் இன்வெஸ்ட் பண்ணி நம்மளால ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ அப்படி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் தான் இன்னைக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ நம்ம இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா, எல்ஐசி எம்எஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட். சரியா? ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட பொறுத்தவரைக்கும், நீங்க லாஸ்ட் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி மாசம் 10,000 அப்படின்னு நீங்க போட்டுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 10 வருஷத்துல உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கும்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலா நீங்க ஒரு 12,00,000 நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க இதுல. சரியா? இந்த ஃபண்ட்ல. ஆனா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு தெரியுமா கிடைக்கும்? கிட்டத்தட்ட 36,77,000 கிட்ட கிடைக்குது. ஸோ அதாவது கிட்டத்தட்ட 200% ரிட்டர்ன் மட்டுமே கிடைக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி தான் இன்னைக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ இது ஏன் நான் இத பெருசா சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, ரீசென்ட் டைம்ஸ்ல அங்க இங்கன்னு ரோடு கவர்மெண்ட் நெறைய ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணிக்கிட்டே இருக்கு. சரியா? இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு வந்தாலே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஸோ அப்படி வரச்சுல, அவங்க வந்து ஃபண்ட வந்து நம்ம அதனால உங்களுக்கு நெறைய ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இப்போ ஒரு புதுசா ஒரு மெட்ரோ போட்டோம்னா, மெட்ரோல உங்களுக்கு நெறைய ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ ஆப்வியஸா அது கட்டத்திலேயே நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா, ஆப்வியஸா அது பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கச்சுல அதுக்கு நெறைய இன்கம் வரும். ஸோ ஆப்வியஸா நமக்கு ப்ராஃபிட் வரும். ஸோ இந்த ஃபண்ட பொறுத்தவரைக்கும் ஈக்விட்டி பேஸ்ட். ஸோ அவங்க வந்து நெறைய கம்பெனிஸ்ல தான் போடுவாங்க. அ ஷேர்ஸ் அதில தான் போடுவாங்க. செக்டோரியல்னா அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வந்து வெறும் கட்டடம் அப்படின்னுலாம் கிடையாது. இதில பவர் உண்டு. அதாவது பவர், வேற என்ன சொல்றது? ஆ ஒரு சின்ன எப்படி சொல்றது? ரோடு, ரயில்வே, கன்ஸ்ட்ரக்ஷன், பவரு, சிமெண்ட்டு, இன்ஜினியரிங் ஒர்க்ஸு, அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டோட எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து இதில தான் உண்டு. அண்ட் இதோட ரிஸ்க்கும் அதிகம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது ஸ்டார்ட் ஆனது வந்து மே 2023ல ஸ்டார்ட் ஆகியிருக்கு. சரியா? ஸோ இப்போ வந்து சோ ஃபார் வந்து இவங்களோட லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 31% ரிட்டர்ன் குடுத்துருக்காங்க. லாஸ்ட் 1 மந்த்ல வந்து 9% ரிட்டர்ன். யப்பா! ஒரே மாசத்துல நீங்க ஒரு ஒரு பணத்த ஒரு ஒரு 1,00,000 நீங்க ஒரு பேங்க்ல ஒரு 1 வருஷம் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1 வருஷம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ரூ. 6,000 கிடைக்கும். அதே 1,00,000 நீங்க இங்க போட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அசால்ட்டா ரூ. 10,000 ஒரு மாசத்துல எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஓவரால்ன்னு பார்த்தீங்கன்னா, இது ஸ்டார்ட் ஆகி 2013 சாரி ஃபர்ஸ்ட் நான் தப்பா சொல்லிட்டேன். 2013ல ஸ்டார்ட் ஆகியிருக்கு. அண்ட் 3 இயர்ஸ் அப்படின்னு பார்க்கறதுல 2023ன்னு காமிச்சிருக்கு. ஸோ ஓவரால் 2013 அண்ட் ஓவரால் இவங்களோட பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 15.99%, அதாவது 16% ஆனுவலைஸ்டு ரிட்டர்ன் குடுத்துருக்காங்க. லாஸ்ட் 5 இயர்ஸ்ல 26.69% குடுத்துருக்காங்க. ஸோ இவங்களோட ஒரு என்ஐவி பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹61.67 அண்ட் இவங்களோட மினிமம் சிப் அமௌண்ட் ₹200. இவங்களோட ஃபண்ட் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து 1046 கோடி. அண்ட் எங்களோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்பவே அதிகமா இருக்கு. 0.82%. அதாவது நீங்க ஒரு 1,00,000 இன்வெஸ்ட் பண்றீங்க. ஸோ அதில உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு உங்களுக்கு 1,00,000 ஒரு ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில ரூ. 820 நீங்க அவங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவா குடுக்கணும். நம்மளோட ஃபண்ட்ஸ மேனேஜ் பண்றவங்களுக்கு. ரேட்டிங் 4 ஸ்டார் இருக்கு. ஸோ இங்க பாருங்களேன். மந்த்லி சிப்பும் இருக்கு. ஒன் டைம் சிப்பும் இருக்கு பார்த்துக்கோங்க. மந்த்லி சிப். ஸோ இப்போதைக்கு இருக்கிற நிலைமைக்கு நம்ம கண்டிப்பா நல்லாவே இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ நான் வந்து மினிமம் ஒரு 10,000 வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே. ஸோ 10,000ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துல நீங்க 10,000 நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, அப்படியே 1,20,000 வந்திருக்கும். அதே ஒரு வருஷத்துல உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் 1,30,000 கிடைச்சிருக்கும். 3 வருஷமா பண்ணியிருந்தீங்கன்னா, 3,60,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு 4,73,000, அதாவது 1,13,000 எக்ஸ்ட்ரா கிடைக்குது. சரியா? ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, அதே அமௌண்ட் தான். அதே 5 வருஷம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் வச்சிருக்கீங்க. ஸோ அதனால 4,45,000 உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது. 5 வருஷம் வச்சிருந்தா. அதே 10 வருஷம் வச்சிருந்தா, உங்களுக்கு 24,00,000 எக்ஸ்ட்ரா கிடைக்குது இன்ட்ரெஸ்ட்டா. ஸோ இத பொறுத்தவரைக்கும் நீங்க சின்ன அமௌண்ட்ட கூட வச்சு பாருங்களேன். நான் இப்போ உங்களுக்கு ஒரு 500 கூட வச்சு காட்டுறேன். வெறும் ரூ. 6,000 போட்டிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு வருஷத்துல ரூ. 500 ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. 18,000 போட்டிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு வருஷத்துல எக்ஸ்ட்ரா எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 5,000 கிடைக்குது 3 வருஷத்துல. 5 வருஷத்துல அதே அமௌண்ட் 23,000 கிடைக்குது. அதே 10 வருஷத்துல பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு 1,20,000 கிடைக்குது. அமௌண்ட் சேம் தான். ஏன் உங்களுக்கு நாள் ஆக ஆக அதோட ரிட்டர்ன் வந்து அதிகமாகுது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா, நீங்க ரொம்ப நாள் நீங்க அத சஸ்டெயின் ஆனா தான் நீங்க அதோட பியூட்டி, அது எவ்வளோ அழகா பெருசாகுது, எவ்வளோ அழகா காம்பவுண்ட் ஆகுது அப்படின்ற பியூட்டிய உங்களால அப்பதான் பார்க்க முடியும்.
ஸோ ஓகே. ஸோ நம்ம வந்து 10,000லேயே வச்சுப்போம். ஓகே. அண்ட் ஒன் டைம் தான் கிடையாது. ஐ மீன் மந்த்லி சிப் அப்படின்னு கிடையாது. ஒன் டைமும் பண்ணலாம். ஒன் டைம் இந்த சென்ஸ் உங்களுக்கு ஒரு பெரிய லம்சம் அமௌண்ட் எங்க ஏதாவது வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ உங்களால் மாதம் மாதம் போடுறதுக்கு பதிலாக ஒரு ரிட்டையர்மெண்ட் பணமோ, ஒரு பெரிய ஒரு லேண்ட் வித்த பணம், அது ஒரு லாட்ரி பணமாக கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பணத்தை ஒரு சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் போட்டுடலாம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 1,00,000 போட்டிருந்தீங்கன்னா, இப்போ 10 வருஷத்துக்கு அப்புறம் 5,400,000 வந்திருக்கு பார்த்தீங்களா? அதுதான் ஒன் டைம். சரியா? ஹோல்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க ஃபுல்லாகவே ஈக்விட்டி பேஸ்ட் தான். ஸோ எல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுல தான் போட்டிருப்பாங்க. எல்லாமே ஈக்விட்டி பேஸ்டு தான். என்ன அவங்க செக்டர் வைஸ் கொஞ்சம் கொஞ்சம் டிஃபர் ஆவாங்க. ஸோ ஈக்விட்டியில் வந்து 93% ஈக்விட்டி தான். கேஷ்னு பார்த்தீங்கன்னா 6%. இவங்களோட ஈக்விட்டி அலோகேஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இண்டஸ்ட்ரீஸில் கொஞ்சம், எனர்ஜியில் கொஞ்சம், டெக்னாலஜி, ஹெல்த் கேர், கன்சியூமர் டிஸ்க்ரிஷனரியில் கொஞ்சம், மெட்டீரியல்ஸ், ஃபினான்ஷியல், ரியல் எஸ்டேட்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரொம்ப டைவர்சிஃபைடாக அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ எப்போவுமே டைவர்சிஃபைடாக இருந்தால் நம்மளோட அமௌண்ட் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக தான் இருக்கும்னு நம்ம சொல்லலாம். அண்ட் அட்வான்ஸ் ரேஷியோஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகினர்ஸ் வந்து இதை தெரிஞ்சுட்டு தான் உள்ளே வரணும். ஸோ அட்வான்ஸ் ரேஷியோஸ்னால் ஒரு மியூச்சுவல் ஃபண்டை நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி ஸோ இந்த ரேஷியோஸ் பற்றி நமக்கு ஒரு நல்ல நாலேஜ் இருந்ததுன்னா நம்ம நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டாப் 5ல 22% இருக்குது, டாப் 20ல 59% இருக்குது. பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 15.34 தான் இருக்குது. அண்ட் நான் சொல்லிக் கொடுத்த வரைக்கும் பிஇ ரேஷியோ, அதாவது இந்த பிஇ ரேஷியோலாம் வந்து குறைஞ்சது 20% இருந்தால் அது ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு நான் படிச்சிருக்கேன். ஸோ ஆக்சுவலி நான் இந்த ரேஷியோஸ்லாம் எப்படி கம்பேர் பண்ணி பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி செலக்ட் பண்ணுறதுன்றது ஒரு தனி வீடியோவாகவே நான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் அதை அது ஒரு பெரிய லாங் வீடியோ. ஸோ சின்ன இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்மளால் கவர் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஇ ரேஷியோவா 20க்குள்ளே இருக்கணும். ஸோ அப்போது நல்ல மியூச்சுவல் ஃபண்டு. பிபி ரேஷியோவா அதுக்கு இதுதான் த்ரெஷ்ஹோல்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்று ஆல்ஃபா ரேஷியோ, பீட்டா, ஷார்ப், சார்டின் எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ நீங்கள் அதை ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு இந்த அட்வான்ஸ் ரேஷியோ ரீட் பண்ணுறதுக்கான நாலேஜ் கிடைக்கும். சரியா? ஸோ பிஇ ரேஷியோ பார்க்கறதுல இது வந்து நாட் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. நாட் அப் டு த லெவல். பட் மற்ற ரேஷியோ நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அண்ட் ஹியர் கம்ஸ் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட். இங்கே தான் ஆப்பு வைக்கிறாங்க. 5,000 ரூபா ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட். செகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக 500 ரூபா. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு 200 ரூபா 200 ரூபாலேருந்து நீங்கள் எவ்வளோ நாளும் போடலாம். ஆனால் ஃபஸ்ட்டு வாட்டி 5,000, ரெண்டாவது வாட்டி 500 ரூபா கண்டிப்பாக போட்டே ஆகணும். அண்ட் கேட்டகரி வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க ஆவரேஜாக மற்றவங்க வந்து 22 மனசுல இவங்க 31, 24 மனசில் 26, 15 மனசில் 19. அண்ட் லாஸ்ட் 3 இயரில் ஃபஸ்ட்டு ரேங்க்கில் இருந்திருக்காங்க. ஆப்சல்யூட் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்களோட செக்டர் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் அதிகமாக தான் இருந்திருக்காங்க. 204ன்னு இருக்கிறப்போ 224, 121 இருக்குது. வெரி குட். ஸோ கம்மிங் டு த நெக்ஸ்ட் ஒன், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட், எக்ஸிட் லோட், ஸ்டாம்ப் டியூட்டி அண்ட் டேக்ஸ். எக்ஸிட் லோட்னா எந்த ஒரு மியூச்சுவல் நமக்கு கண்டிப்பாக ஒரு எமர்ஜென்சின்றது கண்டிப்பாக வரதான் செய்யும். ஸோ அப்படி ஒரு வரக்கூடிய சூழ்நிலை இருந்தால் நம்ம எப்படி வெளியே வர்றது அப்படின்றத நம்ம உள்ளே என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸிட் லோட் அப்படின்றது வந்து நீங்கள் ஒரு 90 நாளுக்குள்ளே வெளியே வந்தாலே 1% ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். சரியா? ஓகே. ஸோ அப்போது நீங்கள் ஒரு 1,00,000 போடுறீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்குள்ளே வெளியே வந்தீங்கன்னா உங்களோட 1,00,000லேருந்தே வந்து அவங்க ஒரு 1,000 ரூபாய் எடுத்துப்பாங்க, 1%. சரியா? அது மட்டும் இல்லாமல் எக்ஸஸ் ஆஃப் 12% ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ 12% நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதுலேருந்து 12%க்கு மேலே எடுத்தால் தான் இது. சரியா? அண்ட் அதுக்கு மேலே 1 இயருக்கு மேலே இருந்தால் அது வேறு மாதிரி டேக்ஸ் இதில் தான் வரும். ஸ்டாம்ப் டியூட்டி அப்படின்றது இதோட டாக்குமெண்டேஷன் பர்பஸ்க்காக 0.005%. அது நார்மல் ஃபார் எவ்ரிதிங். டேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 20% தான் உங்களோட டேக்ஸ் வந்து சார்ஜ் ஆகுதுன்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு. அப்போ நீங்கள் 1,25,000 நீங்கள் டேக்ஸே கொடுக்காம எடுத்துக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் வரக்கூடிய உங்களுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட் எல்லாத்துக்குமே நீங்கள் டேக்ஸ் வந்து கொடுத்தே ஆகணும். அதுவும் 20% டேக்ஸ் கொடுத்தாகணும். சரியா? 1,00,000 இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு 1,50,000 உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் மட்டுமே கிடைக்குது வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த 1,50,000ல் 1,25,000 நான் எடுத்துக்கலாம் டேக்ஸே கொடுக்காம. மீதி 25,000 இருக்குல்ல, அந்த 25,000த்துக்கு 20% டேக்ஸ். சரியா? 25,000த்துக்கு 20%னா 5,000 வரும். சரியா? அந்த மீதி இருக்கிற 25,000த்துக்கு நான் 5,000 டேக்ஸ் கொடுத்துட்டு 20,000 தான் எடுக்க முடியும். சரியா? இதுதான் வந்து டேக்ஸ். ஸோ டேக்ஸையும் நல்லாவே லேர்ன் பண்ணிக்கோங்க. அண்ட்
உங்களோட பாஸ்ட் டேட்டாஸும் கொடுத்துருக்காங்க. அதாவது இதை மேனேஜ் பண்ணுற ஃபண்ட் மேனேஜர்ஸோட டீட்டெயில்ஸ், அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அவங்க மேனேஜ் பண்ணக்கூடிய மற்ற ஃபண்ட்ஸு அதை பற்றியும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ வேணால் நீங்கள் அதையும் கோத்ரூ பண்ணிக்கலாம். இவங்களோட ஃபண்ட் ஹவுஸ் கொடுத்துருக்காங்க. அந்த இது இந்த இந்த எல்ஐசி இதை வந்து எதை பற்றி அப்படின்றத அதை பற்றின ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதே சேம் குரூப்பில் இருக்கிற மற்ற ஃபண்ட்ஸையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் இப்போது கம்பேர் தான் பண்ண போகிறேன். சரியா? ஸோ எப்போவுமே நான் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது கூட கண்டிப்பாக நான் இன்னொரு மியூச்சுவல் ஃபண்டை கம்பேர் பண்ணிட்டு தான் பண்ணுவேன். சரியா? ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இதே மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்கக்கூடியது மியூச்சுவல் ஃபண்டு தான். சரியா? ஸோ நம்ம இப்போ பார்த்தது எல்ஐசிஎம்எஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு. ஸோ நான் இப்போது ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு தான் நான் பார்க்க போகிறேன். சரியா? ஸோ இது நான் இப்போ பார்த்தது ஸோ நம்ம இன்ஃப்ரா தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ தட் இன்ஃப்ராலே நம்ம கம்பேர் பண்ணுறது தான் நமக்கு நல்லது. ஹியர் இட் இஸ். ஓகே. ஸோ என்கிட்ட 2 இருக்குது. நான் இப்போது எல்லாத்தையும் ஒரே டேப்பில் வச்சு நான் இப்போ கம்பேர் பண்ண போகிறேன். ரெண்டுமே செக்டோரியல் தான், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். ஸோ நம்ம இப்போ பார்த்தது வந்து எல்ஐசி. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு கம்பேர் பண்ண போகிறது ஐசிஐசிஐயோட. ஸோ லாஸ்ட் 3 இயர்ஸில் இவங்க 31, இவங்க 24 அண்ட் இவங்களோட மற்றதெல்லாம் பார்ப்போம் பாருங்களேன். என்ஏவி ப்ரைஸ் இங்கே கம்மியாக தான் இருக்குது. சரியா? எல்ஐசியில். ஐசிஐசிஐயில் பார்த்தீங்கன்னா என்ஏவி ப்ரைஸ் 221, இங்கே 61 ரூபா தான். ஸோ அப்போ இது சூப்பர். மினிமம் எஸ்ஐபி இங்கே 200 கொடுத்துருக்காங்க எல்ஐசியில். இது ஐசிஐசிஐயில் 100 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஆல் நார்மல் பீப்புள் கேன் அப்ளை ஃபார் இட். அண்ட் எங்களோட ஃபண்ட் சைஸ் 7000 சில்லரை இருக்குது. இங்கே 1000 சில்லரை தான் இருக்குது. ரொம்ப அதிகம். எப்போ ஆப் வச்சுருக்காங்க பாரு. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 1.89%. நான் பார்த்ததுலேயே அதிகமான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இது தான் சோஃபார். அண்ட் சேம் தான் இவங்களோட ரிட்டர்ன்ஸும் நல்லா சூப்பராகவே பெர்ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கே பாருங்களேன், 472%, இங்கே 97%. ஸோ ரிட்டர்ன்ஸில் இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. லாஸ்ட் 10 இயர்ஸ் பார்க்கச்சல எல்லாமே அதிகமாக தான் இருக்குது. பட் ஆனால் லாஸ்ட் 1 இயரில் இது நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இது 25%. பார்த்தீங்களா? இது 14 தான். அதுமாதிரி லாஸ்ட் 3 இயர்ஸ்லேயும் இது நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. லாஸ்ட் 5 and 10ல் கம்பேர் பண்ணச்சில் ஐசிஐசி நல்லாயிருக்கு. அண்ட் இவங்களோட ஹோல்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அவங்கவுங்க 2 பேருமே லேர்சன் அண்ட் டர்ப்ரோ சாஸ் காமனாக வச்சுருக்காங்க. ஸோ அவங்கவுங்களோட ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து எதை டிசைட் பண்ணுறாங்களோ அவங்களோட டெசிஷன்ஸ் தான். ஸோ அவங்களோட அலோகேஷன்ஸ் பாருங்களேன். இவங்க பாருங்கள், வெறும் ஈக்விட்டி கேஷ் 2 இது அவ்வளோதான் வச்சாங்க. இவங்க பாரு எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ரியல் எஸ்டேட்டு, டெப்ட்டு, கேஷு, ஹெச்டி ஈக்விட்டின்னு சொல்லிட்டு நல்லாவே ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஈக்விட்டி வைஸ் அலோகேஷன்ஸும் நல்லாவே டைவர்சிஃபைடாக இருக்குது. அண்ட் நம்ம சொன்ன மாதிரி பிஇ ரேஷியோ நமக்கு இது கம்மியாக இருந்ததில்ல, இது சூப்பராக இருக்குது பாருங்க, 22.51. ஸோ அப்போது இது நல்ல ஒரு ஃபண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபஸ்ட்டுக்கு 2த்துக்குமே 5000 தான் இருக்குது. மினிமம் செகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா இங்கே 500, இங்கே 1000. அதுக்கப்புறமா தேர்ட்லேருந்து நம்ம 200 ரூபாலேருந்து போகலாம். இங்கே 100 ரூபாலேருந்து எவ்வளோ வேணாலும் போடலாம். சரியா? இவங்களோட ஆப்சல்யூட் ரிட்டர்ன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்கள பொறுத்த வரைக்கும் ஆப்சல்யூட் அதான் லாஸ்ட் 3 and 5 இயர்ஸில் இவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எல்ஐசி. அண்ட் லாஸ்ட் 10 இயர்ஸ் 5 இயர்ஸ்னு பார்க்கறதுல இவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஐசிஐசிஐ. பாஸ் டேட்டாஸ்லாம் ஒன்றா தான் இருக்கும். அண்ட் இவங்களோட எக்ஸிட் ரேஷியோன்னு அதுதான் நம்ம கம்பேர் பண்ணணும். இங்கே பாருங்களேன், 90 டேஸில் பண்ணால் 1% தான் இவங்களுக்கு. சரியா? 90 நாளுக்குள்ளே எடுத்தா. ஆனால் இங்கே பாருங்கள், 15 நாளுக்குள்ளே எடுத்தாலே 1% கண்டிப்பாக கொடுத்தாகணும் போல். ஸோ அப்படி பார்க்கறதுல நமக்கு எல்ஐசி இஸ் ஃபார் பெட்டர் தேன் தட். அண்ட் தென் இது எல்லாமே சேமாக தான் இருக்குது. 20% டேக்ஸ் இஃப் இட் எக்ஸிட்ஸ் 1.25 lakh அப்படின்றது காமன் எல்லாத்துக்குமே உள்ளது தான். ஃபண்ட் மேனேஜர்ஸ் டீட்டெயில்ஸ் அவ்வளோதான். ஸோ இது வந்து ஒரு ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையவே கிடையாது. ஜஸ்ட் லேர்னிங் திங்ஸ் டுகெதர் அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு வந்து இதில் உங்களுக்கு இந்த வீடியோஸில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஃபினான்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது
டாபிக்ஸ் ஏதாவது போடணும்னா அதையும் நீங்க கமெண்ட்ஸ்ல சஜெஸ்ட் பண்ணுங்க. ஃபார் மோர் வீடியோஸ் சேனல்ல இருக்க பிளேலிஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்க ஃபினான்ஷியலா நீங்க ரொம்ப ஸ்டேபிளா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களோட இன்வெஸ்ட்மென்ட் ஜர்னிய இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. தட்ஸ் ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.